பிற்பாடு யோர்தான் நதியில் யோவான் ஜனங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ராஜாவை காண்கிறான். 700 ஆண்டுகளுக்கு முன்னே ஏசாயாவால் கூறப்பட்ட அந்த மர்ம நபரை காண்கிறான். கர்த்தருடைய தாசனை காண்கிறான். முதல் ஆதாமால் ஏற்பட்ட பயங்கர பிளவை சரி செய்ய இந்த பூமிக்கு வந்த கடைசி ஆதாமை காண்கிறான். ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவரை காண்கிறான். சிருஷ்டிப்பின் காரணரை காண்கிறான். கண்டவுடன் சொல்லுகிறான், இதோ behold, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, the Lamb of God who takes away the sin of the world. முந்தைய காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட எல்லா பலிகளும் இந்த மெய்யான தெய்வ ஆட்டுக்குட்டியை சுட்டி காட்டியது. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்க வந்த இயேசுவே அந்த ஆட்டுக்குட்டி. எல்லா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டதை நிறைவேற்ற பூமியில் பிறந்த தேவகுமாரன் இயேசுவே அந்த குமாரன். சுமார் 33 வருடம் இந்த உலகிலே வாழ்ந்தார். 3.5 வருடம் ஊழியம் செய்தார். தேவையுடன் அவரை அணுகினவர்கள் முழுமையாக கிடந்து போகவில்லை. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மருத்துவர்கள் உயிர் தெழுந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், கடல் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதற்றினார், தேவனுடைய ராஜ்யத்தை போதித்தார். இறுதியில் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து ஒரு ஆட்டினுடைய பலியின் நிமித்தம் விடுதலை பெற்ற நாளை தலைமுறையாக பஸ்கா என்ற பண்டிகையின் பேரில் நினைவு கூர்ந்தார்கள். அந்த பஸ்கா பண்டிகையின் நாளில் ஒன்றுமறியா தேவ ஆட்டுக்குட்டி காட்டிக் கொடுக்கப்பட்டு சரீரம் நொறுக்கப்பட்டு முள்முடியை அணிந்து சாட்டையால் சந்தேகம் இரத்த வெள்ளத்தில் சிலுவையை சுமந்தவரா கொள்கதாமலை ஏறினார். மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்தரை பார்க்கலும் அவருடைய ரூபமா இவ்வளவு அந்த கேடடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார். சுமார் 3 மணி நேரம் இந்நிலையில் அலங்கோலமாய் சிலுவையில் தூங்கி தான் சொன்ன கடைசி வார்த்தை முடிந்தது. It is finished. இனி ஆட்டு ரத்தமும் கிடாக்களின் ரத்தமும் தேவையில்லை. இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து எனக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மனிதன் கொடுக்க இருந்த எல்லா கடனையும் இயேசு சிலுவையிலே செலுத்தினார். It is paid in full. இந்த உறவை தன் ஜீவனை கொண்டு தேவனுடன் ஒப்புரவாக்கினார்.
இயேசு தம் ஆவியை விட்ட பின் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் இழந்தது. தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை அணுக தடையாக நின்ற திரைச்சீலை கிழிந்ததால் அனைவரும் தேவனை அணுக வகை செய்தார். இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். இனி கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. நாமே அவருடைய ஆலயமானோம். அவர் அண்டை நாம் சேருவதற்கு எதுவும் தடையில்லை. அவர் நம் பாவத்தை பார்க்கலும் பெரியவர், நம் பலவீனத்தை பார்க்கலும் பெரியவர். கோரமாய் குல்கதாவிலே தொங்கும் இந்த இயேசுவை இந்த உலக கண்கள் கண்டவுடன் பரிதாபப்பட்டிருக்கலாம், துக்கப்பட்டிருக்கலாம், துக்க வெள்ளி என்றும் எண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த நிமிடமே இந்த உலக கண்களுக்கு தெரியாத பாதாளத்தில் இயேசு செய்த சம்பவம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். தாழ்விடங்களில் இறங்கினார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறார். குமாரன் ஒருங்கினால்தான் அவரை விசுவாசிக்கிற நம்ம பிழை தோங்க முடியும். அதற்காக தான் நம்ம இடத்துல அவர் மரித்ததினால் இப்போ அவர் இடத்துல நம்ம, இதே தான் பியூட்டிஃபுல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மகனாக மகளாக மாற்றி இருக்கிறாருங்க. 1000 தான் இருந்தாலுங்க இந்த கதையில் வர அந்த தம்பி மாதிரி இயேசு கிறிஸ்துவும் மரித்தே இருந்திருந்தாருன்னா வைங்க, எல்லாம் கிளம்பலாம். இங்கே ஒன்றும் கூட்டம் கூடி இங்கே ஒன்றும் பாடுறதுக்கும் பாட்டும் கிடையாது, பேசுறதுக்கு பேச்சும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது. எல்லாரும் மாதிரி பிறந்தாரு, பெரிய காரியம்லாம் சாதிச்சாரு, பெரிய போதகராக இருந்தார். அப்புறம் என்ன ஆயிட்டாரு? இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு கதை முடிந்திருந்தா நம்ம கிதி அந்தோ கிதியா இருந்திருக்கும். ஆனால்
சாத்தானை வென்று விட்டார் யூதராஜ சிங்கம். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமை அழிக்க, இப்பூவின் மீது சபை செழிக்க, சத்தவர் மீண்டும் பிழைக்க, உயர் நித்திய ஜீவன் அழிக்க, தேவ பக்தர் யாவரும் கழிக்க, விழுந்தோரை கரையேற்ற, அவர் தமிழ்ந்த மனுகுலத்தை மாற்ற, விண்ணுக்கெழுந்து நாம் அவரையை போற்ற, எழுந்தார் இறைவன் ஜெயமே. நம்பிக்கை கிறிஸ்து உயிர் தெழுந்தனால்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாவத்திலிருந்து மீட்பும் பாவ மன்னிப்பும் அதற்கு கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆனால் இதை அனைத்தையும் நிறைவேற்ற கிறிஸ்து பூமியிலே பிறப்பது மிகவும் 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 அவசியமாய் இருந்தது. இதுதான் கிறிஸ்துமஸின் சிறப்பாகும்.